என்னோட நேம் டாக்டர் பூர்ணிமா. நான் எம்டி செகண்ட் இயர் யோகாவில் படிச்சுட்ருக்கேன். நான் கவர்மெண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜில் எம்டி யோகா செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம யோகாவோட பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் உள்ள காமன் தாட்ஸ் என்ன அப்படின்னா, யோகா ஒரு குறிப்பிட்ட ஏஜில் தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். பட் அப்படி கிடையாது. யோகா எல்லா ஏஜ்லேயும் பண்ணலாம். 8 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைகள்லேருந்து 70-80 வயசு வரையும் உள்ளவங்களும் பண்ணலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உள்ள யோகா பயிற்சிகளை நம்ம இங்கே அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இங்கே வந்து நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதோட பெனிஃபிட்ஸை ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். அண்ட் யோகா இந்த டிசீஸ்க்கு தான் பண்ணணும், இந்த டிசீஸ்க்கு தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நம்மளோட ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காகவும் நமக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ், எக்ஸாம்பிள் டயபெட்டிஸாக இருக்கலாம், இல்லை பிளட் ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை PCOSஆக இருக்கலாம், நீர் கட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கும் நம்ம யோகாவை இங்கே கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் வேறு நாள்பட்ட நோய்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நோய்களுக்கும் நம்ம இங்கே யோகாவை ஸ்பெஷலைஸ்டாக கொடுத்துட்ருக்கோம். இங்கே யோகா பண்ணுறனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அன்கண்ட்ரோல்டு சுகரை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம யோகாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்மோனல் பேலன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் நம்ம யோகாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வருஷம் நம்ம 10th இன்டர்நேஷ்னல் யோகா டேவை செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதாவது 10 வருஷமாக நம்ம சர்வதேச யோகா தினத்தை நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். இந்த வருஷத்துக்கான கான்செப்ட் என்னன்னு பார்த்தோன்னா, 1 எர்த் அண்ட் 1 ஹெல்த் அப்படின்ற கான்செப்டில் நம்ம யோகாவை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம யோகா இந்த ஏஜுக்கானது, அந்த ஏஜுக்கானது, நம்மளோட டிசீஸ் வந்தால் தான் நம்ம யோகா பண்ணணும் அப்படின்லாம் யோசிக்காமல் யோகாவை எல்லாரும் நல்லா அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம கரெக்டான ஒரு கைடன்ஸோடு பண்ணும்போது நம்மளோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப நிறைய இருக்கும். அண்ட் ஈஸியாக நம்மளோட ஹெல்த்தை நம்ம யோகா பண்ணி ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு பிராணாயாமா பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். அது பேர் என்ன அப்படின்னா, பிராமரி பிராணாயாமா பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இங்கிலீஷில் நம்ம அம்மிங் பிரெத் அப்படின்னு சொல்ல போகிறோம். இதை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோன்னா, நம்மளோட ஆள்காட்டி விரலை வச்சு நம்மளோட காதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா மூச்சை உள்ளே இழுக்கணும். மூச்சை வெளியில் விடும்போது அப்படிங்கிற சத்தத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணுறனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இது நம்மளோட பிளட் வெசல்ஸை நல்லா டைலேட் பண்ணி வச்சுக்கும். இது பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப சிட்டிங் ஜாபில் இருக்காங்க, IT பேஸ்டு ஜாபில் இருக்கவங்களுக்கு அவங்களோட ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், பயங்கள் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த பிராணாயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான சிம்பிளான ப்ரீதிங் டெக்னிக்ஸும் யோகாவில் இருக்குது. நம்ம ஆசனா மட்டும்தான் யோகான்னு நினச்சிட்ருக்கோம். பட் யோகாவில் ஈஸியான ப்ரீதிங் டெக்னிக்ஸ் இருக்குது. ரிலாக்ஸேஷன், நம்ம எப்படி உடம்பை தளர்வு நிலையில் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கலாம் அப்படின்றது இருக்குது. மெடிடேஷன் இருக்குது. ரொம்ப சின்னதான ஆசனங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ண முடிகிறது. ஜாயிண்ட் எக்ஸசைசஸ், இந்த மாதிரியான சின்ன பயிற்சி பண்ணியே நம்ம ஈஸியாக அதோட பெனிஃபிட்ஸை அக்வயர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.